ஹாய் தலைவா தலைவிஸ், நான் தான் உங்கள் கிங் ஆஃப் ட்ராவலர் 46. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்றைக்கி நம்ம டூர் பஸ் தாங்க ஓட்ட போகிறோம். அதுவும் நம்ம எந்த இடத்துக்கு போக போகிறோம்னா, ஒரு புத்தர் கோயிலுக்கு தான் போக போகிறோம். அது ஓட்ட போகிறது வேறு யாரும் இல்லை, நம்ம கம்பெனியோட சீனியர் டிரைவர் ஜிராயா சென்சே தான் இன்றைக்கி வந்து பஸ்ஸை ஓட்ட போகிறாரு. ஓகேங்க, நம்ம வளன்னு பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிங் ஆஃப் ட்ராவலர் 46க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வளன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, இன்றைக்கி வந்து நம்ம எந்த பஸ் ஓட்ட போகிறோன்னா, இந்த பஸ் தான். இந்த பஸ்ஸு வந்து இப்போ தான் ரீசெண்டாக தான் நான் டவுன்லோட் பண்ணேன். பஸ்ஸு வந்து இது டவுன்லோட் பண்ணும்போது வந்து வேறு கலரில் இருந்தது. ஆனால் அந்த கலர் அந்தளவுக்கு வந்து அட்ராக்டிவாக இல்லை. அதனால் நான் வந்து தனியாக வந்து யூடியூப்பில் பார்த்து லிவரி ஏற்றினேன், ஏபிசிடின்ற லிவரி. பாருங்கள், பஸ்ஸு சும்மா பளிச்சுன்னுக்கிறா வெள்ளைன்னு. ஆனால் எண்டிங்கில் இப்படி இருக்காது. ஏன் சொல்கிறேன்னு நீங்கள் போக போக தெரிஞ்சுப்பீங்க. நான் இடிக்கலாம் மாட்டேன், ஆனால் கலர் மட்டும் எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். ஓகேங்க, இப்போ இந்த பஸ்ஸை வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து சுற்றி காமிச்சிடுறேன். இந்த பஸ்ஸு வந்து எப்படி சொல்கிறது, அசோகா லைன்லேருந்து கிடையாது. இந்த பஸ்ஸு இது வேறு ஏதோ ஒரு கம்பெனியோட பஸ்ஸு, ஏசி பஸ் தான். ஓகே, உள்ள சீட்டு செட்டப்லாம் இதாங்க. ஜேபிஎல் ஸ்பீக்கர், நல்லா பின்னாடி நல்லா பெரிய ஸ்பீக்கர் வச்சுக்கிறாங்க. பஸ்ஸு சீட்டு பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு பஸ் வச்சு நல்லா இருக்கிற சீட்டு மாரியே தான் இருக்குது. ஓகே, முன்னாடி கேபின் இருந்தாங்க. ஸ்டேரிங்கை பார்த்தா BS3ன்னு நினைக்கிறேன். செட்டு எல்லாம் பயங்கரமாக இருக்குது. சவுண்டெல்லாம் வச்சா சும்மா அந்த மாதிரி இருக்கும், வைப் பண்ணலாம். மேலே வந்து இந்த லடாக்குலாம் போகிற வண்டிலாம் இருக்குல்ல, அதேமாரி வச்சுக்கிறாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு லைட் செட்டப் கிடையாது, ஏன்னா ஏசி பஸ் இல்லையா, அதனால் அந்த லைட் செட்டப் வைக்கல. அந்த லாஸ்ட்டுக்கு பாதி பஸ்லேருந்து மட்டும் லைட் செட்டப் வச்சுக்கிறாங்க. கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த லக்கேஜ் வைக்கிற கீழே ஏசி செட்டப்லாம் இருக்குது. இதாங்க லாஸ்ட்டு சீட்டோட செட்டப்பு. இந்த பக்கம் ஒரு ஸ்பீக்கர், இந்த பக்கம் ஒரு ஸ்பீக்கரு, நடுவில் வந்து 2 பெரிய ஜேபிஎல் ஸ்பீக்கருங்க. ஓகேங்க, இப்போ வந்து நம்ம பஸ்ஸோட செட்டப்பை பார்த்துருவோம். இல்லை ஃபஸ்ட்டு இது பண்ணோன்னே எல்லா பஸ்ஸில் இருக்கிற மாதிரி தான் முன்னாடி வந்து அந்த பேனட் வந்து ஓப்பன் ஆகும். உள்ளே நானும் ஜூம் பண்ணி பார்க்குறேன், அசோகா லைலாண்டான்னு என்னமோ போட்டுக்கிறாங்க. எனக்கு என்னன்னு சரியாக தெரியல, சிம்பிள் மட்டும் பீன் இருக்குது, அது என்னன்னு தெரியல. உங்களுக்கு என்ன தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு செகண்ட் இது கிளிக் பண்ணால் ஜன்னல் ஓப்பன் ஆகும். அப்புறம் வந்து மேலே இருக்கிற அந்த டோர் ஓப்பன் ஆகும். அப்புறம் வந்து தேர்டு இதை கிளிக் பண்ணால் அந்த முன்னாடி வைப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அதான் இதுக்கு முன்னாடி டிஎஸ்ஆர் பஸ்ஸில் அந்த மாரி தான். அந்த வைப்பர் ஆன் பண்ணால் ஆன் ஆகுது. மேலே அந்த நேம் போர்டில் மட்டும் லைட் மட்டும் எரியும். இப்போ வெளிச்சமாகறனால அந்தளவுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். நான் நைட்டில் ஒரு வாட்டி போட்டு காட்டுறேன். அதே தாங்க இந்த செட்டப்பு. இந்த பஸ்ஸில் பெருசாக இந்த ஃபீச்சர்ஸ்ன்னு தரல. சரி, நாம் வந்து போக போக ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம கிளீனர் வந்து பேசஞ்சர்கிட்ட இருக்கிறான்னா, அவனையும் வந்து 7:30 தூக்கி நம்ம வண்டியில் வச்சுன்னு தான் போய் ஆகணும். ஏன்னா ஏன் கிளீனர் வேணும்னா, லாஸ்ட் வீடியோவில் பார்ப்பீங்க. ஏன் கிளீனர், இன்றைக்கி கிளீனர் வந்து கதரை விட்றோம். அவன் தனியாக வேலை செய்ய விட்டு நாம் மருந்து அங்கே போய் இங்கே குல்ஃபி ஐஸ் வாங்கி சாப்பிட்ணுங்க, அவ்வளோதாங்க. ஓகேங்க, நம்ம ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரொம்ப ஹைட்டான இடமா இருந்ததால் வண்டி அடி வாங்குது. கொஞ்சம் நீட்டான பஸ் இல்லையா. ஓகேங்க, ஸ்டேரிங்கை பற்றி சொல்லணும்னா இது BS3 இல்லையா, அதனால் வந்து நம்ம BS4, BS5, BS6 ஓட்டுற மாதிரி இஷ்டத்துக்கு போட்டு வளைக்க முடியாது. ஏன்னா BS5, 6எல்லாம் வந்து நம்ம வளைக்கிற ஏற்ற மாரி வீலும் அதுக்கு ஏற்ற மாதிரி சென்சிட்டிவ் பயங்கரமாக இருக்கும். இது என்னடா அடா பாவீங்களா, எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தாங்க. முன்னாடி வந்து எந்த பெரிய வாகனம் வெஹிக்கிள்ஸ் போனாலும் கொஞ்சம் பின்னாடி கேப் விட்டு வாங்க. தயவு செஞ்சு கேப் விட்டு வரலன்னா ஒரு டப்புன்னு பிரேக் அடிக்கும், இந்த மாதிரி பின்னாடி இடிச்சு ஆக்சிடெண்ட் ஆகிடுது. சரி, யாருக்கும் ஒன்றும் ஆகலை, பெருசாக இல்லை, லைட்டாக தான் தட்டிக்கிறாங்க உங்களுக்கு. ஓகேங்க, நம்ம இப்போ ஜாலியாக நம்ம ரைடு கிளம்பலாம். இதுதான் இந்த ஊர் பஸ் ஸ்டாண்டு பார்த்துங்க. எல்லாம் விட்டேன். BS5 ஸ்டேரிங் எப்படின்னா, நம்ம இப்படி திருப்புறோன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வீலும் டக்குன்னு ரெஸ்பான்ஸ் பண்ணோம். ஆனால் BS3 அந்த மாரி கிடையாது. நம்ம வந்து எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம சடனாக போகும்போது வேகமாக திருப்பினோன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி சல்லுன்னு திரும்பாது, ஒரு மாதிரி ஸ்லோவாக தான் மூவ்மெண்ட் கொடுக்கும். அதனால் BS3 வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வரும். ஆனால் BS3ல் வந்து நம்ம எவ்வளோ லைட் செட்டிங் அந்தமாரி நிறைய பண்ணிக்கலாம். நிறைய டூர் பஸ்லாம் பண்ணிங்கன்னா கூட BS3 தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்க, வந்தாச்சு. அந்த கிளீனர் பயப்போலையே அந்த கூட்டத்தில் தான் எங்கேயாவது இருக்கும். அதையும் நம்ம வந்து பார்த்து அந்த எருமையை பார்த்து மேய்க்கணும் இன்றைக்கி. இல்லைன்னா வச்சிங்கன்னா அவ்வளோதான். போன வாட்டி என்னை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டாங்க. அவன் என்னை ஒரு காமெடி பீஸ் மாரி ஆகிட்டான். ஓகேங்க, இது வளைச்சிப்போம்.
சைடில் எதுவும் டச் ஆகலை, அந்த போஸ்ட் மட்டும் இடிக்காமல். ஓகேங்க. இன்றைக்கி நம்ம போக போகிறது வந்து ஒரு புத்தர் கோயிலுக்கு தான். அதாங்க வந்து அந்த கோயிலுக்கு தான் போனோம். அந்த கோயில் வந்து கொஞ்சம் தூரம் தான், ஒரு 4 மேப் தாண்டி போகிற மாரி இருக்குங்க. பார்த்தோன்னே வந்து சரி இதுவே இந்த வாட்டி நம்ம டூர் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க வந்தோம். ஓகே, பேசஞ்சர்ஸ்லாம் பேருந்துக்கிறாங்க. எங்கே நம்ம கிளீனரு இருக்கியா? ஓகே சூப்பர். ஓகேங்க, இதுதான் நம்ம போக போகிற மேப்பு. அது இருக்கிற பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் நம்ம பஸ் நிற்கிறோம். நான் நிற்கிற சிம்ரட்டில் அங்கே வந்து 1 2 3 4 அந்த 4வது மேப்பில் தாங்க நம்ம போகணும். ஓகேங்க, இப்போ வந்து நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிள்ளையரப்பா நல்லபடியாக போயிட்டு வந்துடணும். ஓகே, ஸ்டேரிங் சென்சிட்டிவ் எப்படி இருக்குன்னா அந்த பஸ்ஸில் இருக்கிற மாரி இல்லைங்க. நம்ம பிரேக் அடித்து ஸ்டேரிங்கை சுற்றினா தான் அதுக்கு ஏற்ற மாரி நம்மளை வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுது. அப்படியே வந்து இது பண்ணால் ஸ்லோ மோஷனாக வேலை செய்யுதுங்க. அது ஒன்று தான் இல்லை வந்து பிரச்சனை, மற்றபடி வேறு எதுவும் பிரச்சனை இல்லை. திரும்பவும் இடிச்சுங்கிறானுங்களா, கவர்மெண்ட்டில் வந்து மனு கொடுக்கணும் இந்த இடத்துல வந்து எப்போ தான் ஆக்சிடென்ட் ஆகினே இருக்குன்னு. ஐயோ, இப்போ நாம் வேறு எப்படி போகிறது இல்லையே. டேய் கிளீனரு, இங்கே கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது, நீ கொஞ்சம் சைடில் இறங்கி ரைட்டு கொடு. சரி தல, நான் பஸ் ஓட்டி இறங்கிக்கிறேன். வாங்க. கொஞ்சம் ரைட் எடுங்க. ஆமாம், கொஞ்சம் உங்கள் சைடு தான் கொஞ்சம் ரைட் எடுங்க. வாங்க. வரலாம். ஓகே. ரைட் போகலாம். கிளியராக இருக்கு, வந்துனே போயினே இருங்க. ஓகே ரைட். ஓகேங்க, நம்ம எப்படியும் ஒன்று டிராஃபிக்லேருந்து தப்பிச்சாச்சுங்க. இப்போ நம்ம மண்ணு ஸ்ட்ரெயிட்டாக அந்த 3 மேப்பையும் முடிச்சுட்டு கோயிலுக்கு போய் நிப்பாட்டிட்டு, இந்த வீடியோ வேறு என்னால் வந்து இந்த ஒரு வீடியோவிலே முடிக்க முடியுமான்னு தெரில, முடிஞ்ச வரைக்கும் முடிக்க பார்ப்போம். ஓகேங்க, போன வீடியோ வந்து போட்டிருந்தேன், அதில் வந்து நிறைய பேர் வந்து சூப்பர்னு சொல்லியிருந்தீங்க. சும்மா சொன்னேன். ஒரே ஒரு அண்ணன் மட்டும் சூப்பராக இருக்குதுன்னு சொன்னார். அவருக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்தமாரி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டும் தான் எனக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். சாரி, எனக்கு கொஞ்சம் வாயில் வரலன்னு நினைக்கிறேன். மோட்டிவேஷன் இந்தமாரி தாங்க. கேமில் வந்து நிறைய அப்டேட்டு வந்துக்குதுன்னு சொன்னாங்க. இதை பற்றி என்னோடய ஃப்ரெண்டுகிட்ட வந்து கேட்டேன், கேமில் வந்து நிறைய அப்டேட் வந்துக்குதாமே என்ன தெரியுமான்னு. உடனே அவன் சொன்னான் பாருங்கள் கதை. ஏதோ வந்து பேய் இருக்குதுன்றான், வந்து பிசாசு இருக்குதுன்றான், அது போக 30 அடியில் பெரிய பாம்பு இருக்குதுன்னு வேறு சொல்கிறான். இதெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே தெரிலங்க. ஆனால் நாம் வந்து அடுத்த வீடியோவே வந்து கோஸ்ட்டு தேடி போகிற மாரி ஒரு வீடியோ போட்டுடலாங்க. இந்த கேமில் வந்து எந்தெந்த இடத்துலலாம் வந்து கோஸ்ட் இது இருக்கோ அதை எல்லாத்தையும் வந்து கவரேஜ் பண்ணி ஒரே வீடியோவில் நான் போடுறேங்க. நானே இன்னும் கோஸ்ட்டு ஆல்ரெடி வந்து ஷார்ட்ஸில் போட்டுக்கிறேன்னு நினைக்கிறேன். ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற ஒரு கோஸ்ட் இது. அதுக்கப்புறமா தான் வந்து செகண்டு வந்து ஒரு இடத்துல மோகினி பிசாஸ் பந்தனுக்காது, வேறு வந்து ஏலியன் இது போட்டுருக்கோன்னு நினைக்கிறாங்க. அது போய் மறக்காமல் அந்த ஷார்ட்ஸில் பாருங்கள். ஓகேங்க, இப்போ வந்து பஸ்ஸு வந்து பயங்கர ஸ்பீடாக போகுது, 201 ஸ்பீடு போகுது. எனக்கு இல்லை என்ன வித்தியாசம்னா, மற்ற பஸ்ஸில் 200 ஸ்பீடு போகும்போது இந்த சைடில் விஷுவல்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது இந்தமாரி ஸ்பீடாக போகிற மாதிரிலாம் காட்டுது. இந்த பஸ்ஸில் நல்லா கிளியராக காட்டுது எவ்வளோ வேகமாக போகுதுன்றத. அந்த வேகத்தை வந்து இல்லை மீட்டரை பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது, அந்த போகிற வேகத்துலேயே தெரியுது எவ்வளோ ஸ்பீடு போகிறோன்னு. ஆனால் ஒன்றுங்க பயங்கரமாக இருக்குதுங்க. ஆனால் இது இந்த பஸ்ஸை ஃபஸ்ட் டைம் ஓட்டுறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தாங்க. ஏன்னா நிறைய வாட்டி நானே இந்த பஸ்ஸை ஏற்றி எப்படி எனக்கு வந்து ஒரு வாரத்துக்கு மேலே இருக்கும். ஒரு வாரமாக வந்து நான் ஓட்டும் போதும் நான் ஓட்டுண்டே கஷ்டமான இதுதான் எனக்கு வந்து ஈஸியானதாக ஓட்டுறதுனால கஷ்டமாகுதான்னு தெரியல. கொஞ்சம் வந்து ஸ்டேரிங்கை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கினா வந்து பர்ஃபெக்டாக விளாட்லாங்க. இல்லை மற்றபடி ஓகே தாங்க இந்த பஸ்ஸு. இவரு பெரிய கப்பல் வியாபாரி, பெரிய கப்பல்லாம் வித்துட்டு பஸ்ஸுக்கு ரிவ்யூ சொல்ல வந்துக்கிறார். ரிவ்யூ வந்துட்டான்டா வைப்ரேஷனு. ஓனரோட வீட்ல வந்து மாடு வந்து அத மாடை ஓட்டின டாக் இப்ப பஸ்ஸை ஓட்டிக்கிட்டு பெரிய ப்ரோ ரைடர் மாரி வந்து கதையா ஓட்டுங்கிறாரு. கதையா இதான் ஒரு 4 பேர் வந்து நல்லவனா இருக்கக்கூடாது. உடனே வந்து நான் அதை பண்ண இதை பண்ண அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், நான் பெரிய இவன் இப்படி ஓட்டினா அப்படி
போவோம் அப்படி ஒண்ணு பஸ்ஸை கண்டுபிடிச்சே கூட இப்படி பேச மாட்டாங்க எங்க அப்பா ஒரேடியா அலக்கறானே. டேய் போடா சின்ன பையா, நீ எல்லாம் இந்த ஃபீல்டில் வந்து புதுசு, உனக்கு என்ன தெரியும்? சும்மா வந்து நான் ஒவ்வொரு வாட்டி நானும் பார்த்துக்கினே இருக்கிறேன், ஒவ்வொரு வீடியோலையும் சும்மா நோயின்னு பேசி என்னை கலாச்சிக்கினே இருக்கிறேன். இன்னும் என்ன வேஸ்ட் ஆகுறியா ஒவ்வொரு வாட்டியும்? என்னடா விட்டா வந்து ஓவராக பேசினே இருக்கிற? நேற்று பெஞ்ச மழையில் வந்து முளைச்ச காளானி, உனக்கு என்னடா தெரியும் டிரைவிங்கை பற்றி? இதோ பார், நானே வந்து டிரைவிங்கை வந்து பெருமையாக சொன்னேன்னா அது வந்து எனக்கு மரியாதை, நீயே வந்து டிரைவிங்கை பெருமையாக சொன்னேன்னா அது டிரைவிங்க்கு மரியாதை. வந்துட்டான் பெரிய இவனாட்டம். தம்பி ஊருக்குள்ளே போய் கேட்டு பாருங்க, நாங்கள் எவ்வளோ சம்பவம் பண்ணி வச்சுக்கிறோன்னு சொல்லுவாங்க. சரி அண்ணா போய் சொல்லலாம், ஆனா இந்த மீறியெல்லாம் போய் சொல்லலாம். எப்படி நெஞ்சில ஈரமே இல்லாம இப்படி எல்லாம் போய் சொல்லி நிக்கிறீங்க? அட போங்கடா அங்கோ இந்த வண்டிக்கு டீசல் போட்டுருவாங்க, கதையை நான் பார்த்துக்கிறேன். ஓகேங்க, நம்ம இப்போ முதல்ல வண்டியில் வேறு டீசல் 90 லிட்டர் தான் இருக்குது. கொஞ்சம் நம்ம டீசல் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு 40, 50, 60, 62 லிட்டர் போட்டுக்கலாங்க. எவ்வளோ வருதுன்னா வந்து 930 ரூபா வருது. சரி விடுங்க, நம்ம ஃபுல் டேங்கே போட்டுக்கலாம். ஏன்னா பெட்ரோல் டீசல் வந்து மீந்தாலும் நம்ம வந்து அடுத்த சவாரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ கேட்குதுன்னா 1650 ரூபாங்க. ஓகே, நெட் ஆன் பண்ணதுனால நோட்டிஃபிகேஷன் வருது. ஏன்னா வந்து பெட்ரோல் டீசல் போடும்போது வந்து நம்ம நெட் ஆன் பண்ணால் தான் வந்து அது அப்ளை ஆகும். ஓகேங்க, இப்போ வந்து டீசல் வந்து போட்டுனுக்குறாங்க. 75, 80, 88, 90, 102, 110 லிட்டர் பிடிச்சிக்குதுங்க. மொத்தம் 200 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள பஸ் தான் இது. ஓகே, நம்ம இப்போ வந்து கிளம்பிடலாம். சரிங்க, இப்போ வந்து இதெல்லாம் வந்து நம்ம ஓனர்கிட்ட வந்து கணக்கு சொல்லணும், இந்தமாரி இவ்வளோ டீசல் வந்து போட்டுக்கிறோம் அப்படின்னு. இந்த கிளீனர் பைப்பில் வந்து எதனா கமிஷன் அடிக்காமல் இருந்தால் நான் வந்து திட்டு வாங்காமல் இருப்பேன். ஐயோ, கிளீனர் தம்பியா? அவரு ரொம்ப நல்லவராச்சு. ஐயோ, என்னமாரி ஆள், எனக்கு நிறைய வாட்டி ஹெல்ப் பண்ணிக்கிறான். இந்த பஸ்ஸு கம்பெனிக்கு நான் டூனே அவன் தான். ஐயோ, அந்தமாரி ஆளுங்க அவன். சொன்ன ஒரு வேலை சொன்னால் போதும், இறங்கி ஸ்பாட்லேயே செய்கிறான். செம்ம சூப்பரான ஆளுங்க அவன். ஷப்பாடி போயிட்டானா? அவன்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. எந்த அளவுக்கு வந்து ஜாலியாக பேசுகிறான், அதேமாரி நைஸாக கோத்து விட்டு போயிடுவான். நம்ம எந்த அளவுக்கு வந்து சேஃப்டியாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பூவா கண்டிப்பாக இருக்கும். இல்லைனா வச்சிங்களேன், பூவாக்கு பாய் தான் சொல்ல முடியும், வேறு வழியே கிடையாது. அதோட வந்து பத்னி தான் இருக்கணும். ஓகே, நம்ம அதை அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக இருக்குது. பரவாயில்லைங்க, நான் தான் சொன்னேன்ல, இது வந்து ஒரு வில்லேஜ் போகிற இடம் தானே, அதுக்கேற்ற மாரி சைட்லலாம் வந்து விவசாய நிலம்லாம் இருக்குது. பரவாயில்ல, வெளிநாட்டில் கூட வந்து விவசாயம்லாம் பண்ணுறாங்க. நல்ல ஒரு விஷயந்தான். ஓகேங்க, சைடில் வந்து ஏதோ வண்டி இடிக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்க, வந்தாச்சு. அண்ணா இருங்க. ஒரு மாதிரி லெஃப்ட் ஏறி வரீங்க, ரைட் ஏறி வரீங்களே. இடமே பார்க்க செம்ம வியூவாக இருக்குதுங்க. சாரி, வியூவாக இல்லை, விவசாயத்து நிலத்துக்கு பக்கத்துலேயே வந்து டீசல் வச்சுக்கிறாங்க. எனக்கு வேறு அடிக்கடி பெட்ரோல்னே வருது, டீசல்ன்றதே மறந்துடுறேன். ஓகே, நம்ம டீசல் போட்ட இடத்துலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் வந்திருப்போம். 200 கிலோமீட்டரில் 3 லிட்டர் காலி, 197 தான் இருக்குது. சாரிங்க, உங்களுக்கு வந்து இதுனா வாய்ஸ் வந்து எப்படி கேட்டுச்சுன்னு தெரியல. வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி குறைன்னு கேட்கும்னு நினைக்கிறேன். அதுக்காக என்னை மன்னிச்சிடுங்க. நான் ஏன்னா வந்து எடிட்டிங்கில் வந்து அந்த பஸ்ஸு சவுண்டு வந்து கம்மி பண்ண மறந்துட்டேன். அதனால தான் வந்து உங்கள் வாய்ஸ் வந்து கேட்காம ஒரு மாதிரி கூடயே வந்து அது வந்து அந்த பஸ்ஸோட சவுண்டு தாங்க. இந்த பஸ் வந்து கொஞ்சம் சவுண்டு வந்து பயங்கரமாகவே வரும், அந்த சவுண்டு தாங்க உங்களுக்கு கேட்டுக்குது. இப்போ வந்து வேல்யூம் கம்மி பண்ணிட்டேன். இப்போ வந்து ஓரளவுக்கு வாய்ஸ் கிளியராக கேட்கும்னு நம்புகிறேன். ஏன்னா வந்து உங்களுக்கு இவ்வளோ நேரம் வந்து உங்களுக்கு வந்து கடுப்பேற்றுற மாதிரி சவுண்டு கேட்டுருந்தேன், நான் தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. நான் கொஞ்சம் வந்து எடிட்டிங் இப்போ தான் கற்றுக்குறேன், எனக்கு எடிட்டிங் அவ்வளோவா தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோடய எடிட்டிங் ஸ்கில்லை வந்து வளர்த்துக்க பார்க்குறேங்க. ஓகேங்க, இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். வேறு ஹார்ன் அடிக்கலான்னு பார்த்தா இந்த இன்வெசிபிளாக வச்சுக்கனால செட் ஆகாது. அதனால் நம்ம ரூட்லேயே போயிடுவோம். ஐயோ, ஆப்போசிட்டில் வண்டி வந்துடுறா. டே கைப்புள்ள திருப்புடா. ஓகே, இந்த பக்கம் ஓகேங்க, லெஃப்ட் எடுத்து நம்ம வந்து போயின்னு இருக்கிறோங்க. பரவாயில்லையே, நம்ம ஏறி வந்தாலும் ஆப்போசிட்டில் வரவங்களாம் நல்ல தைரியமான ஆளாக தான் இருக்கிறானுங்க. ஓகே, நம்ம இப்போ வந்து நமக்கு முன்னாடி 2 பஸ்ஸு சண்டை போட்டுனே போகுது. ஒன்று அந்த சைடு போ, இல்லை இந்த சைடு போ.
ரெண்டுத்துக்கும் இல்லாமல் இப்படி 2 பேரும் வழி விடாமல் போயினீங்கன்னா அடிச்சு தூக்கி தள்ளிட்டு போயினே இருப்பேன். வண்டி போச்சுன்னா வராது, பார்த்துக்கோ. எவரா ஜம்ப் அடிக்கிறாரு? ஐயோ நவரியா, அந்த பீதி அப்படியே மெயின்டைன் பண்ணிக்க. அந்த பயம் இருக்கணும். சே ஒரே டிஸ்டர்பன்ஸ். ஓகேங்க, நாம் வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டோம். ஏன்னா இதில் வந்து 4 மேப் இருக்குது இல்லையா, அது வந்து ஒவ்வொன்றா கண்ணே இருந்தேன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக ஆகினே இருக்கும். அதனால் நான் முடிஞ்சளவு கட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கொஞ்சம் லைட்டாக ஸ்பீடு டெஸ்ட் பண்ணி பார்ப்போங்க. 147, 60 பரவாயில்லைங்க. ஸ்பீடு பயங்கரமாக தருது. ஸ்டேரிங் சென்சிட்டிவ் மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க, மற்றபடி ஓகே. ஓகே வண்டி. ஆனால் பிரேக்கை பற்றி சொல்லவே தேவையில்ல. பிரேக்கு அந்த மாதிரி இருக்கும், அடித்தோடனே நிற்கும். நீங்கள் 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிருந்தாலும் அப்படி அடித்தோடனே டப்புன்னு நிற்பாப்பில் பாருங்க வண்டி. ஐயோ ஓ மை காட். இந்த ரோட்டில் ரெண்டு சைடும் வந்து வண்டி வரும் போல இருக்குது. ஒரு சைடு மட்டும் தான் நம்ம போக முடியும் போல இருக்குது. இது என்னடா புது வகை ட்ரெண்டாக இருக்குது. ஆண்டவா என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. கடவுளே எப்படியாவது போய் ஆகணும். ஓகே லைட்டாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் இது கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டுறது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பரவாயில்ல, நம்ம பார்த்துக்கலாங்க. ஏங்க உங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட் தெரியுதா? பஸ்ஸு எடுக்கும் போது உள்ளே பலன்னு இருந்தது. ஆனால் எனக்கு டவுட்டு, எப்படி தான் உள்ளெல்லாம் அழுக்காகுதுன்னு தெரியவே இல்லை. வண்டி மண்ணுற ரைட்ஸ் எல்லாம் ஏறுது. சபா கடவுளே. கடவுளை கூட்ட எருமை வந்து கூப்பிட்டியான்னு கேக்குது பாரு. ஒன்னும் இல்லடா, நீ வந்தியா பஸ்ஸை க்ளீன் பண்ணியா, அந்த வேலையை மட்டும்தான் பார்க்கணும். தேவையில்லாமல் டிரைவர் கிட்ட வந்து அதிகமாக வச்சுக்க கூடாது. நீ பாட்டு உன் இடத்துல நீ நிற்கணும், புரிஞ்சுதா? இதுக்கப்புறம் நான் கூப்பிட்டாலும் பேசவே கூடாது. சரி, அவன் காரில் வாங்கலை. ஓகேங்க, நம்ம இப்போ வந்து நெக்ஸ்ட்டு மேப்புக்குள்ளே போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு மேப் வந்தாச்சு. இதுதான் எனக்கு தெரிஞ்சு அந்த ஊருன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து சேர்ந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னா நம்ம வந்து அந்த புத்தர் கோயிலுக்கு போயிடலாம். கோயில் வந்து நான் நெட்டில் பார்த்தேன், அப்போவே ரொம்ப சூப்பராக இருந்துருங்க. இப்போ எப்படி இதோ வாங்க போய் நான் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். விலகு டாக்டா, விலகு வேங்கை வருது, விலகு வேங்கை தான். கொசு தொல்லை தாங்க முடியலையே. செட்ட முள்ள மாத்தணும். கீஞ்சி போன மாதிரி சவுண்ட் கேக்குது. இவ்வளவு கேவலமான சவுண்ட் எப்படிதான் வருதுன்னே தெரியல. ஏய், என்னடா சொன்னா? அட உங்கள இல்லனே, ஸ்பீக்கர்ல இருந்து சவுண்ட் பாட்டு வந்து ஒரு மாதிரி கேவலமா கேக்குது. அதான் வந்து திட்டிக்கினே இருந்தேன். உருட்டு மெட்டு நான் பாட்டே போடலையா. இவர் உடனே வந்து அது ஒன்றும் இல்லை, என்னை சுற்றி வளைச்சி கலாய்க்கிறாராமா. இந்த மூளையை நீ படிக்கும் போது பயன்படுத்தினா என்னத்துக்கு எனக்கு நீ ஓனராக இருந்திருக்கலாம். ஆனால் உன் நேரம் எனக்கு கிளீனராக இருக்கிற. சரி விடுங்க. போதும், ஒரு விஷயம் கிடைச்சா உடனே அதையே பிடிச்சின்னு இருப்பீங்க. போங்கண்ணே, பேசஞ்சர்ஸ் எல்லாம் எப்போ வரும்னு கேட்டுக்கிறாங்க. பண்ணுடா, எவ்வளோ வேணா ஆடு, எனக்கு இன்னும் டைம் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அந்த கோயிலுக்கு வந்துட்டோம். இப்படி போய் அந்த ரைட் எடுத்தால் பார்க்கிங் போட்டால் சரி மைக் செக்கிங் கோயில். அனைவரும் பேசஞ்சர்களுக்கு வணக்கம். நமது சுற்றுலாவுக்கான இடம் வந்து விட்டது. பஸ்ஸு 1 மணி நேரம் நிற்கும். அதற்குள் போய் பார்க்க வேண்டியவர்கள் சுற்றுலாவை சுற்றிவிட்டு கரெக்டாக இந்த இடத்திற்கு வந்து பஸ்ஸில் ஏறுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வது கிங் ஆஃப் டிராவலர் 46. ஹலோ சாரி, மைக் செக்கிங். ஓகேங்க, நம்ம பேசஞ்சர்ஸுக்கெலாம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியாச்சு. போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஆன் பட்டனை வந்து ஆஃப் பண்ணிடுவோம். ஏன்னா அப்போ தான் வந்து வழக்கம் போல் தான் இன்ஜின் ஆஃப் ஆகிடும். அப்படியே வந்து நம்ம அந்த இடத்துல நிற்போம்னு வச்சிங்களேன், இன்ஜின் வந்து ஆன்லேயே தான் இருக்கும். பாருங்கள், நான் தான் சொன்னேன்ல ஸ்டார்டிங்லேயே, பஸ்ஸு இப்போ கிளம்பும் போது எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது. எண்டிங்கில் பாருங்களேன்னு. இப்போ பாருங்கள், வெள்ளை கலர் பஸ்ஸு இப்போ. ஆனால் டேமேஜ் எல்லாம் ஒன்றுமே இல்லை, கலர் மட்டும் மாறிடுச்சு. நான் டோரு ஜன்னல் எல்லாத்தையும் ஜன்னல் மட்டும் ஓப்பனில் வச்சுருந்தேன். அதனால் உள்ள வரைக்கும் தூசி வந்துடுச்சிங்க. எல்லோரும் இறங்க சொன்னலாம் ஞாபகம் இருக்குல்ல. ஓகே, எல்லாம் இறங்கிட்டாங்க. நாமளும் கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம். நம்ம ஜிராயா சென்ஸை இறங்கிட்டாரு, நம்ம கம்பெனியோட சீனியர் டிரைவர். எந்த புது பஸ் எடுத்தாலும் சீனியர் டிரைவர் தான் முதல்ல ஓட்டுவார், ஏன்னா ராசியான ஆள். ஆனால் நம்ம பேயு, அதாவது நம்ம மினாட்டோ இருக்கிறார்ல,
அவரும் தான் வந்து இவரு கூட வந்து எந்த பஸ் எடுத்தாலும் வருவார். ஏன்னா நம்ம இந்த அளவுக்கு இந்த டிரைவரை வாங்குறதுக்கு இருக்கிற எல்லா பஸ்ஸும் வாங்குறதுக்கே மினாட்டோ வந்து ஒரு பெரிய எப்படி சொல்கிறது உதவி இருக்கிறாரு. அவர் இல்லைன்னா நம்மளால் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. அதனால் அவரை என்றைக்குமே மறக்கக்கூடாது. ஓகேங்க, நம்ம போவோம். என்னது இது, ஏதோ கடை இருக்குது, மாஸ்டர் பர்கரா, பரவாயில்லையே, நல்லா இருக்கும் போல இருக்கே. அரே சேட்டா, பர்கர் கேட்குறோ? பர்கர் வந்து 80 rupees. ஓகே ஒன்றை பிடிச்சி அப்படியே நம்ம பஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே கொடுத்துருங்க. அங்கே வெட்டியாக ஒருத்தன் இருப்பான், என் பேரை சொல்லிட்டு கொடுங்க. சரி கொடுத்துட்றேன். ஓகேங்க, நாம் ஆர்டர் கொடுத்துட்டோம். ஓகே, கோயிலுக்குள்ளே போகலாம். சூப்பருங்க. இந்த பக்கம் ஒரு 6 புத்தர் சிலை, இந்த பக்கம் வந்து 1 2 3 4 5 6 6 மொத்தம் 12 புத்தர் சிலையை வச்சுக்கிறாங்க. ஒவ்வொரு சிலையும் செம்ம சூப்பராக இருக்குது. இந்த இடமே பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. ஓகே, இதுக்குள்ளே போக முடியல. ஓகே, இது மெயின் இல்லை, இதுக்கு பின்னாடி இருக்குது, அதான் மெயினான பிளேஸு. நம்ம அங்கே போயிடலாம். அங்கே போய் பார்ப்போம் நம்ம எப்படி இருக்குன்னு. ஓகே, கிளீனரை எப்படியும் அங்கேயே விட்டுட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம நிம்மதியாக போய் ஜாலியாக சுற்றி பார்க்க வேண்டியதுதான். ரொம்ப சந்தோஷப்படாதீங்க, நானும் உங்க பின்னாடி தான் வந்து நிற்கிறேன். டேய் லூசு, உன்னை நான் பஸ்ஸை க்ளீன் தானே பண்ணி வைக்க சொன்னேன். க்ளீன் பண்ணி வைக்கலாம் தான் பார்த்தேன், ஆனால் ஓனர் சொன்னது தப்பு ஞாபகம் வந்துடுச்சு. அவர் தான் சொன்னார் எப்பயுமே டிரைவரையே ஃபாலோ பண்ணு, அவர் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக கற்றுக்கணுனாரு. ஓ அப்படியா, சரி. அவர் சொன்னது வேற, நீ புரிஞ்சுக்கிறது வேறையா இருக்கு. ஆமா. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட். இதை பற்றி நம்ம எதுவும் பேச தேவையில்ல. சரி வாங்க நம்ம போய். ஏங்க, இந்த சிலை படுத்துக்கிற போஸை பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு மூவி ஞாபகம் வந்துருக்குமே, நேரத்துக்கு எங்கேயோ பார்த்த மாரி இருக்குமே. ஞாபகம் வந்துடுச்சா? எஸ்ங்க, இது வந்து அரண்மனை 2ல் லாஸ்ட் சீனில் ஒரு அம்மன் சிலை இருக்கும்ல, அதேமாரி இருக்குது பாருங்கள். நாமளே ஒரு 4-5 ஸ்டில் எடுத்துப்போம் ஸ்டோரி போடுறதுக்கு. அந்த ஃபோட்டோ எடுத்தோன்னா அந்த சேவ்ன்ற பற்றினா தான் நம்ம கேலரிக்கு போவோம், இல்லைனா வந்து இந்த கேமோடவே போயிடுங்க. ஓகே, நம்ம ஃபோட்டோவை சேவ் பண்ணிக்காச்சு. இப்போ போய் நம்ம புத்தர் சிலையை வந்து ஃபுல்லாக ஒரு 3 ரவுண்டு சுற்றின்னு வருவோம். ஏய் என்னாச்சு? போக முடியல. எங்க இது கீழே பாருங்களேன், இந்த சிலையை வச்சா எப்படி வச்சான்றாங்க அந்த வரலாறே இருக்குல்ல. எல்லோரும் வந்து அந்த சிலையை தூக்குற மாதிரியோ வழிபடுற மாதிரியும் இருக்குது. சரிங்க இருங்க, ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தார் இந்த இடத்துல வந்து நம்ம தண்ணிக்குள்ளே போய் பார்த்தா என்னமோ எழுதி வச்சுருப்பாங்கன்னு. அது என்னென்னு போய் பார்ப்போங்க. எங்கே இருக்குதுன்னு ஒன்றும் தெரியல, இடம் ஃபுல்லாக பாஸ் ஆகிடுச்சு போய் தான் இருக்குது. எங்கே இருக்குது? அதோ இருக்குதுங்க, கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கு முன்னாடி நம்ம கேமரா 2 வச்சுக்கலாம். ஓ தலைகீழாக இருக்குதா? முதல்ல இருங்க, நம்ம ஸ்ட்ரைட்டாக போய் நின்றுப்போம். அது முன்னாடி நம்ம கேமரா அந்த ஜிராயோட கேமரா 2 வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம வந்து அவர் பார்க்குறத இதில் காட்டும். நோ ஈஸ்டர் எக் ஹேர் கோ அவே. ஓகேங்க, இல்லை என்ன எழுதினா இங்கே ஈஸ்டர் முட்டை இல்லை போய்விடுன்னு இருக்குதுங்க. நாம் எந்த முட்டையை தேடி வந்தோம், இதுக்கு என்ன அர்த்தம்னு வேறு தெரியலையே. உங்களுக்கு என்ன தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இந்த கேமை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க. ஆனால் இதுக்கு என்னமோ வந்து ரீசன் இருக்குது. ஓகே, நம்ம அப்படியே வெளியே வந்துடுவோம். நான் ஒரேடியாக வெளியே வந்துட்டேனே. சரி, கேமராவை நார்மலாக ஆக்கிடுவோம். ஓகேங்க, நம்ம வந்து திரும்ப போய் அந்த புத்த சிலையை பார்ப்போம். உங்களுக்கு வந்து அந்த என்ன அதுக்கான அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சிங்கன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கிங் ஆஃப் ட்ராவலர் 46க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக வந்துடுச்சு. நம்ம வந்து இதுக்கான பார்ட் 2 வீடியோவை நான் வந்து நாளைக்கு இல்லை நாளன்னைக்கு நான் போட்டுடுறேன். சரிங்க, இதோடு வந்து விடை பெறுவேன். ஏங்க கிளீனர் என்னமோ சொல்லணுமா? சரி, இந்த வாட்டி நீயே சொல்லு. ஓகேங்க, இப்போ வந்து என்ன இருக்குன்னு நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா கிங் ஆஃப் ட்ராவலர்ஸ் 46க்கு லைக் பண்ணுங்கள். ஐயோ குளருது, என்ன பண்ணுறது? லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறமா தான் வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் என்னமோ சொல்லுவார், வரட்டாம் மாமி. சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.